வரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் வந்து தொகுதி மறுவரை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறும் அப்படின்னு பிஜேபி சொல்லிட்டு அதை பற்றி நினைக்கிறீங்க? கடந்த முறை அவர்கள் மேற்கொண்ட முயற்சி முறியடிக்கப்பட்டது. அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து நின்று கடுமையாக எதிர்த்ததன் விளைவாக அப்போது அது நிறைவேற்றப்படாமல் தடுக்கப்பட்டது. த டீலிமிட்டேஷன் மசோதாவை இந்த முறையும் அவர்கள் அறிமுகப்படுத்துவார்களேயானால் அதனை நிறைவேற்ற விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகள் அனைத்துக்கும் உள்ளது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் உட்பட இந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை ஏற்க மாட்டார்கள், கடுமையாக எதிர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த முறையும் அது முறியடிக்கப்படும் என்றும் நம்புகிறேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஆபரேஷன் எல் அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஏடிஎம்கேவை சேர்ந்த மேலும் 10 எம்எல்ஏக்கள் வந்து குதிரை பரப்பில் வரப்போறதா ஒரு ஆகஸ்ட் 15 தேதி இது நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த கட்டுரையை நான் படிக்கவில்லை, படித்து தான் அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியும். ஆனாலும் கூட தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து மாறி சட்டமன்ற உறுப்பினர்கள் விலை பேசப்படுகிறார்கள் அல்லது விலைக்கு வாங்கப்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல என்பதை தொடக்கத்திலிருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டி வருகிறது. தாவேக்காவிலிருந்தும் சிலரை அப்படி விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சி நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டு எழுந்து இளையராஜா என்கிற சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் ஒரு உறுப்பினர் 2 பேர் புகார் அளித்திருக்கிறார்கள். அதேபோல தாவேக்கா மீது திமுக, அதிமுக குற்றம் சாட்டி ஆளுநருக்கு மனு அளித்துள்ளனர். ஆக இந்த போக்கு ஜனநாயகத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக இருக்கும் என்பதை மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டி காட்டுகிறது. பிஜேபியால் அதிமுகவிற்கு ஆபத்து அப்படின்னு நீங்கள் நம்மளாம் சொல்லிட்டு வரீங்க. அந்த ஆபத்து இப்போ வந்து தாவேக்காவில் ஏற்பட்டிருக்கா? அதிமுக தமிழ்நாட்டில் இருதுருவ அரசியலை நிலைநாட்ட வேண்டும் என்ற முனைப்பு தாவேக்காவுக்கு இருக்கிறது. திராவிட கட்சிகளை ஒரே நேரத்தில் பலவீனப்படுத்த வேண்டும், அதிமுகவை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று பாஜக, ஆர்எஸ்எஸ் நீண்ட காலமாகவே செயல்பட்டு வருகிறது. அதிமுகவை குறிவைத்து தான் அண்ணாமலையும் காய் நகர்த்துகிறார் அல்லது அண்ணாமலையை நகர்த்தி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் மேற்கு மாவட்டங்களை குறிவைத்து மாநாடுகளை நடத்துகிறார், பொதுக்கூட்டங்களை நடத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேராதரவு நல்கக்கூடிய சமூகத்தினரின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்த்தால், சமூக பின்னணியோடு அவர்களை தம் பக்கம் ஈர்த்துவிட்டால் அதிமுகவை மேலும் பலவீனப்படுத்திவிட முடியும், செயலிழக்க செய்துவிட முடியும், முற்றும் இல்லாத நிலையை உருவாக்கிவிட முடியும் என்று சங் பரிவார்கள் கணக்கு போட்டு அண்ணாமலை அவர்களை பின்னிருந்து இயக்குவதாக நான் யூகிக்கிறேன். ஆக மொத்தத்தில் முதலில் அதிமுகவை குறிவைத்து பலவீனப்படுத்துவது, திமுகவை தனிமைப்படுத்தி பலவீனப்படுத்துவது என்கிற சங் பரிவார்களின் சூது அரசியல், சூழ்ச்சி நிறைந்த அரசியல் அரங்கேறி கொண்டிருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த போக்கும் தமிழக அரசியல் சூழலுக்கு ஏற்புடையதல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.